அஸ்தமனம் என்பது என்னங்க? ஒரு மாபெரும் ஒளிக்குள் சாதாரண ஒளி உள்ள போய் சிக்கிக்கிறது. அந்த ஒளியை இன்னொரு ஒளி மீட்டெடுக்கும் என்பதன் அடிப்படையில் குறு பார்வை, சந்திர அதியோகம் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் கிடைக்கக்கூடிய அஸ்தமனத்திற்கு மிகப்பெரிய விதிவிலக்கு. இங்கே சுக்கிரன் புதன் ரெண்டு பேருமே சூரியனோடு சேர்ந்த அஸ்தமனம். புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லவே இல்லை, அவரை அஸ்தங்கத்தில் கணக்கே எடுக்க வேண்டாம். சுக்கிரன் அஸ்தமனத்தை ஆயிட்டாரு, சந்திரனுடைய பார்வையில் சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கிறார். அஸ்தமன தோஷத்திற்கு விதிவிலக்கு. ஆக அஸ்தமனம் விதிவிலக்குன்றது பாப கிரகங்களுக்கு குருவின் பார்வை சுக்கிரனுடைய இணைவு. ஒருவேளை சுக்கிரன் இங்கேயே இணைஞ்சிருக்கிறாரு, அஸ்தமன தோஷத்திற்கு விதிவிலக்கு. குருவின் பார்வை சுக்கிரனின் பார்வை சுக்கிரனின் இணைவு குருவின் இணைவு நெருக்கமான டிகிரியோடு சேர்க்கும் பொழுது இந்த இடத்துல சூரியனோடு சேர்ந்து இந்த இடத்துல சூரியனும் குருவும் 2 டிகிரிக்குள்ள இணைஞ்சிட்டாங்க ஐயா. 2 டிகிரிக்குள்ள சூரியனும் குருவும் இணைந்து விட்டார்கள் என்றாலும் கூட இந்த 3 இடங்கள்ல இருக்கக்கூடிய சந்திரன், ஏன்னா இந்த இடத்துல சூரியன் இருந்தால் இந்த இடத்துல அவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் தான் இருப்பார். இந்த இடத்துல பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அதாவது குருவின் இழந்த அஸ்தமன ஒளியை சந்திரன் திரும்ப கொடுக்கிறார் என்பதே உண்மை. ஆகவே அஸ்தமன தோஷத்திற்கு விதிவிலக்கு இது.